இதாண்டா உன் ஆளு குஷியோட வீடு. போ. இல்லடா, ஒரு மாதிரி பயமா இருக்கு. இவ்வளவு தூரம் வந்துட்டு பிறகு எதுக்குடா பயம்? போ. ரொம்ப நடிக்காத. தட்டுற கதவை. இந்த இடம் பாடுறா, எவ்வளோ அழகா வச்சிருக்கா. குஷி மாதிரியே குஷியோட இடம் கூட இருக்குதுடா. யாரு? குஷி, நான் உன் கிளாஸ்மேட் கிறிஷ் வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். ஓகே ஓகே குஷி. யாரு? ஹலோ, என்ன நீ பாடி நான் பேசிட்டே இருக்கேன், உங்களுக்கு காது கேட்கலையா? ஓ ஓ ஓ சாரி குஷி, நான் கிறிஷ். சொல் கிரீஷ், என்ன எங்க வீடு இருக்க வந்திருக்க? ஆமா, எங்க வீட்டு அட்ரஸ் உனக்கு எப்படி தெரியும்? உன் ஃப்ரெண்டு கிட்ட தான் வாங்கினேன். ஆமா, என்ன வேணும்? எதுக்காக என்னை தேடிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்க? எனக்கு நீ தான் வேணும் குஷி. இது ஸ்கூல் நோட்ஸ் புக் எண்டில் ஒரு பாடம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த புக் எனக்கு வேணுமா இருந்துச்சு, கொஞ்சம் தரியா? அஃப்கோர்ஸ் தரேனே, இங்கே இருங்க, எடுத்துட்டு வரேன். ஏன் உள்ளெல்லாம் எங்களை கூப்பிட மாட்டீங்களா? சாரி சாரி, உள்ள வா கிரிஷ். என் ஃப்ரெண்டு வந்திருக்கானே. உள்ள கூப்பிடு கிரிஷ், பரவாயில்ல, உள்ள வாங்க. உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ தாராளமா வரலாம். வா, உள்ள வா. வாடா. ஹாய். ஹலோ, உள்ள வாங்க. வாவ், இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு. உட்காருங்க. காஃபி குடிக்கிறீங்களா? தாராளமா கொண்டு வாங்க, 2 பேரும் குடிச்சிட்டா போவுமே. கமே இல்ல. சரி, காஃபி கேன்சல், நாங்க இப்பவே போறோம். இல்ல இல்ல இல்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். ஓகே, நீங்க இந்த ஊஞ்சல்ல உட்காருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். நீ மச்சான், இந்த பொண்ணு பார்த்தாலே தெரியுது, ரொம்ப ஏழப்பட்ட பொண்ணு. உனக்கு தேவையா? யோசிச்சு வச்சுக்கோ. வாய மூடா, எப்போ பார்த்தாலும். என்கிட்ட ஆல்ரெடி நிறைய பணம் இருக்கு, எனக்கு பண தேவை கிடையாதுடா. இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எனக்கு வேணும். சரி, உங்க அம்மா ஒத்துக்கணுமே. என்னடா மூஞ்சி வாடி போச்சு? ஆமாண்டா, அது நினைச்சதான் மனசுல கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா எப்படியாச்சும் நான் அம்மா கிட்ட சொல்லி ஒத்துக்க வச்சுதாண்டா ஆகணும். எனக்கு தெரியல, எனக்கு இங்கேருந்து போகிறது கூட மனசு இல்லடா. இங்கே இருந்துடலாமான்னு தோணுது. ஹலோ. ஹாய். யார் நீங்க? திறந்து போட்ட வீட்ல நாய் நுழைஞ்ச மாதிரி இப்படி நுழைஞ்சிருக்கீங்க? ஹாய் பாப்பா. யாரை பார்த்து பாப்பான்றீங்க? நானே பெரிய பொண்ணு. பார்த்தாலே தெரியுது, நீ ரொம்ப பெரிய பொண்ணு தான். யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நானும் இவனும் 2 பேரும் உங்க அக்கா கூட படிக்கிற காலேஜ் மேட்ஸ். ஓ ஆமா, இது வரைக்கும் எங்க அக்காவை தேடி யாருமே வந்ததில்லை. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? சொல்றா, முதல்ல சொல்லு. எனக்கு ஒரு புக் வேணுமாயிடுச்சு, அது வாங்கிட்டு போலாம் தான் வந்தேன். ஓ, ஏன் நீ எல்லாம் எழுத மாட்டியா? வேணும்டா உனக்கு, சொல்லு. நீ மூடு. இந்த பாப்பா, நான் வரும்போது உனக்காக நிஷாக்காக வாங்கினேன். இந்த சாப்பிடு. ஐ, எனக்கு பிடிச்சிருந்து. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இந்த சாப்பிடு. Thank you so much uncle. அட பாவி, எப்போட வாங்கினே? அதெல்லாம் அப்படித்தான். கிரிஷ், இது என்னோட சின்ன தங்கச்சி உஷா. இவ்வளோ பேசிட்டு தான் இருந்தோம். ஐயோ, ஏதாச்சும் வாயாடினாலா? நல்லா வாயாடுது உன் தங்கச்சி. திறந்து போட்ட வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிருக்கிறீங்களே, யாரு நீங்கன்னு கேட்டுச்சு. ஐயோ, ரொம்ப சாரி, அவ குழந்தை தெரியாம பேசிட்டா, மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்ல குஷி, அவ குழந்தை தானே, இதுக்கெல்லாம் போய் நீ எதுக்கு இவ்வளோ வருத்தப்படுற? அவளும் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான். நடத்துறா, நடத்து. இந்த கிரிஷ், காஃபி குடி. குஷி, நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லு கிரிஷ். தப்பா நினைக்க மாட்டியே? இல்ல, பரவாயில்ல, சொல்லு கிரிஷ். நீ ரொம்ப அழகா இருக்க குஷி. உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. கிரிஷ், என்ன பண்றீங்க? கிரிஷ், கைவிடு கிரிஷ். மச்சான், நீ பேசிட்டு வா, நான் வெளியே இருக்கேன். உஷா, உள்ள போ. கைவிடு கிரிஷ். உங்களை நம்பி நான் வீட்டுல விட்டா நீங்க இப்படிதான் நடந்துக்குவீங்களா? ப்ளீஸ் குஷி, நான் சொல்ல வருது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, கோவப்படாத. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா
முதல்ல கை விட்டுட்டு சொல்லுங்க. குஷி, நான் உன்னை இன்னைக்கு நேற்று பார்க்கல. கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷமாகவே நான் உன்னை வாட்ச் பண்ணுறேன். என்ன சொல்றீங்க? ஆமாம் குஷி, நான் உன்னை சின்சியராக லவ் பண்ணுறேன் குஷி. ஐ லவ் யூ. இன்னும் 6 மாதத்தில் காலேஜ் முடிய போகுது. இங்கே பாரு, நீ எப்படி இருந்தாலும் வேறு யாராச்சும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க தான் போகிற. அது நானாக இருக்கக்கூடாதா? ஷட் அப் கிரிஷ். என்ன பேசுற கிரிஷ்? நீ ரொம்ப இருக்கிறப்பட்டவனு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, நீ காலேஜ் வரும்போது நீ காரில் வருவ, காரில் போவ. ஆனால் நான் அப்படி இல்லை கிரிஷ். 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் பஸ்ஸில் கொடுத்து நான் கவர்மெண்ட் பஸ்ஸில் வரவேன். எனக்கு உனக்கு ஏணி வச்சாலோ எட்டாது கிரிஷ். இங்கே பாரு, உனக்கு எனக்கும் எப்போவே ஒத்து போகாது. உன் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி பொண்ணை பார்த்து லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனால் என்னை விட்டுடு கிரிஷ். அது மட்டும் இல்லை, முதல்ல எனக்கு 2 தங்கச்சி இருக்கிறாங்க. நான் அவங்கள பார்க்கணும். அவங்கள கரை சேர்க்குற வரைக்கும் நான் மற்றது எதுவுமே யோசிக்க கூட மாட்டேன் கிரிஷ். அப்போது நீ புக் வாங்குறதுக்கு வரல இல்லையா? ஆமாம் குஷி, இங்கே பாரு, நான் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன். நீ இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது. அப்படி ஆகிட்டு இருக்க. வீட்டில் இருந்தால் கூட எங்கே பார்த்தாலும் என்னத்தை பார்த்தாலும் உன் ஞாபகமாகவே இருக்குது. ப்ளீஸ் குஷி, புரிஞ்சுக்கோ. முதல்ல மரியாதை இங்கே வெளியே போறியா இல்லையா? ப்ளீஸ் குஷி, புரிஞ்சுக்கோ. நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது குஷி. இங்கே பாரு கிரிஷ், நான் உன்கிட்ட சண்டை போடாமல் சொல்கிறேன், கத்தாமல் சொல்கிறேன். மரியாதை இங்கிருந்து போயிடு. எனக்கு கல்யாணன்ற பேச்சுக்கு இடமே இல்லை கிரிஷ். ஏன்னா நான் இருக்கிற நிலைமை உனக்கு சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ தாங்க மாட்டேன். நான் ஒரு நாள் உடம்பு முடியாமல் வீட்டில் படுத்தேன்னு வை, எங்கள் வீட்டில் சோறு பொங்காது கிரிஷ். நான் அவ்வளோ ஏழப்பட்டவன். எங்கள் வீட்டையே நான் தான் மெயின்டைன் பண்ணுறேன். எனக்கு அம்மா இல்லை, அப்பா குடிகார. எனக்கு 2 தங்கச்சிங்க இருக்கிறாங்க. அந்த 2 தங்கச்சிங்களையும் நான் தான் படிக்க வச்சு எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன். இதில் கல்யாணம் எப்படி கிரிஷ்? சாரி, உன் மனசு நான் நோடிச்சுன்னா என்னை மன்னிச்சிடு. ஆனால் என்னால் உன்னை லவ் பண்ண முடியாது, கல்யாணமும் பண்ணிக்க முடியாது. நான் உனக்கு சொல்லலை, நான் யாரையுமே இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. சாரி கிரிஷ், முதல்ல இங்கிருந்து நீ வெளியே போ. இதுதான் உன் முடிவா? எப்போவுமே என் முடிவு தான் கிரிஷ். உனக்கு 2 நாள் டைம் தரேன். டைம் எடுத்துகிட்டு சொல்லு. நில்லு கிரிஷ், நீ 2 நாள் இல்லை, 300 நாள் நீ வெயிட் பண்ணாலும் என் பதில் தான் இருக்கும். என்னால் உன்னை லவ் பண்ண முடியாது, கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ போகலாம். குஷி, உன்னை இவன் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறான் குஷி. இவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். இங்கே பார், அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு வராது. இங்கே பார், மரியாதையாக அவனை கூட்டிகிட்டு வெளியே போயிடு. இல்லை நான் போலீஸை கூப்பிடுவேன். வாடா போலாம். குஷி, இங்கே பார் குஷி, அவன் ரொம்ப இருக்கிறப்பட்டவன். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கினா உன் தங்கச்சிங்களையும் அவனே பார்த்துக்குவான். நீ இப்படிலாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்காது. இங்கே பாரு, உன் ஃபேமிலி மொத்தமும் அவனே பார்த்துக்குவான். உன் கஷ்டம் மொத்தமும் தீர்ந்துடும் குஷி. ப்ளீஸ், நீ அவனை லவ் பண்ண கல்யாணம் பண்ணிக்கையே. என்ன காசு படத்தை காமிச்சா நாங்கள் வாங்கி வீந்துருவோம்னு வச்சுருக்கியா? மரியாதை இங்கிருந்து போயிடு. இல்லை வாங்க போலாம்.